அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் முனைவர் கோ. பூங்காவனம், உதவி பேராசிரியர், முதுகலை மற்றும் தமிழாய்வுத்துறை, ஸ்ரீ சாரதா மகளிர் கல்லூரி, சேலம் 16. இன்றைய பாடப்பகுதியின் தலைப்பு விளம்பரக்கலை. விளம்பரங்கள். பொருட்களை விளம்பரப்படுத்த விளம்பரதாரருக்கும் புதிய பொருட்களை பற்றி அறிந்து அவற்றை வாங்கி பயன்படுத்திட நுகர்வோருக்கும் இந்த விளம்பரங்கள் உதவுகின்றன. விளம்பரம் என்பது ஒரு வகையான கருத்தியல் வெளிப்பாடாகும். நல் விளம்பரத்தின் இயல்புகள். நுகர்வோரின் மன உணர்வுகளை தூண்டுவதாக விளம்பரங்கள் அமைதல் வேண்டும். நுகர்வோரிடம் தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் நம்பகத்தன்மை மிக்கதாகவும் இருக்க வேண்டும். நுகர்வோருக்கு எந்த பொருளை வாங்க வேண்டும், எந்த பொருளை வாங்கக்கூடாது என்று அறிவூட்டும் வகையில் இந்த விளம்பரங்கள் இருத்தல் வேண்டும். மேலோட்டமான நிலையிலும் நினைவில் பதியுமாறும் விளம்பரங்கள் அமைந்திருத்தல் வேண்டும். விளம்பரங்கள் கருத்து செறிவோடும் சொற்சிக்கனத்தோடும் இருக்க வேண்டும். இவையே நல் விளம்பரங்களாக கருதப்படுகிறது. விளம்பரங்களின் மேம்பாடு. ஒரு தயாரிப்பு அல்லது ஒரு சேவையை பற்றி நுகர்வோர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் வாங்குவதற்கு தூண்டவும் பிராண்டின் மீதான மரியாதையை அதிகரிக்கவும் மேற்கொள்ளப்படும் ஒரு தொடர்ச்சியான செயல்முறையே விளம்பர மேம்பாடாகும். விளம்பரத்தின் இன்றைய நிலை. அனைத்து துறைகளையும் வளர்த்தெடுக்கும் அடிப்படை கலையே விளம்பரமாகும். விளம்பரம் இல்லாமல் இன்று எதுவும் விலை போகாது என்பதுதான் இன்றைய யதார்த்த நிலையாகும். தொழில் நுணுக்கம் சார்ந்த பெருந்துறையாக விளம்பர நிறுவனங்கள் இன்று வளர்ந்து வருகின்றன. விளம்பரத்தில் வரும் வாசகம், அதன் வனப்பு, அதனுடைய அளவு, நிறம் என அனைத்தும் துல்லியமாக வரையறுக்கப்படுகின்றன. விளம்பரத்தின் பின்பற்றப்படும் உத்திகள். விளம்பரங்களில் நுகர்வோரை கவர்வதற்காக பல்வேறு உத்திகள் கையாளப்படுகின்றன. உத்திகள் எனப்படுபவை ஒரு வகையான தந்திரங்களாகும். உத்திகள் பல வகைப்படும். அவைகள் மிகைப்படுத்தி கூறும் உத்தி, திரும்ப திரும்ப கூறும் உத்தி, விளம்பரங்களை அழுத்தமாக கூறும் உத்தி, மதிப்புரை உத்தி, வினாவிடை உத்தி, சலுகை அறிவிப்பு உத்தி, கவன ஈர்ப்பு உத்தி, கருத்து விளக்க உத்தி, ஒப்புமை உத்தி என உத்திகள் பல வகைப்படும். மிகைப்படுத்தி கூறும் உத்தி என்றால் என்ன? உண்மையை மிகைப்படுத்தி கூறுதல் பல விளம்பரங்களிலும் கடைபிடிக்கப்படும் உத்தியாகும். பெபிகால் விளம்பரத்தில் 2 யானைகள் இரு எதிரெதிர் திசைகளில் இழுத்தாலும் பிரிக்க முடியாது. ஏனெனில் இது பெபிகாலின் பலமான இணைப்பு என்ற விளம்பரம் மிகைப்படுத்தப்பட்ட விளம்பர உத்திகளுள் அடங்கும். திரும்ப திரும்ப கூறும் உத்தி. விளம்பரங்கள் தம் பொருளுடைய நிறுவனத்தின் பெயரை மீண்டும் மீண்டும் இது திரும்ப திரும்ப கூறி மனதில் பதிய வைக்கும் ஒரு உத்தியாகும். ஜிஆர்டி நகைக்கடையின் விளம்பரங்களில் அடிக்கடி அந்த நிறுவனம் வெளியிடும் சலுகைகளையும் நகைகளின் புதிய டிசைன்களையும் வலியுறுத்துகின்ற வகையில் இந்த விளம்பரங்கள் திரும்ப திரும்ப கூறும் உத்தியை பயன்படுத்துகின்றன. அழுத்தமாக கூறும் உத்தி. சில விளம்பரங்களில் தம் பொருளை மட்டும் அழுத்தமாக கூறுவர். உதயகிருஷ்ணா நெய்தான் நெய், உதயகிருஷ்ணா நெய்தான் நெய் என்று 2 முறை அழுத்தி கூறும்போது அவர்கள் சொல்லாமல் சொல்வது பிற நெய்யெல்லாம் பொய் என்ற கருத்தே ஆகும். இவ்வாறு ஒரு விளம்பரம் தன்னுடைய பொருளை மட்டும் உயர்வானதாக கூறி அதை மீண்டும் மீண்டும் அழுத்தமாக கூறுவதால் இந்த உத்தியின் பெயர் அழுத்தமாக கூறும் உத்தி என்று கூறப்படுகிறது. மதிப்புரை உத்தி. நடிகர்கள், விளையாட்டு வீரர்கள்
பல துறைகளில் சாதனை புரிந்த மனிதர்களின் மதிப்புரைகளை தாங்கி விளம்பரம் வெளியிடுதல் இந்த உத்திக்குள் அடங்குகிறது. சான்றாக, பூஸ்ட் விளம்பரத்திற்கு கிரிக்கெட் விளையாட்டு வீரர் சச்சின் இடம்பெறுவதை காணலாம். கொக்கோ கோலா விளம்பரத்தில் விஜய் என்ற நடிகரும், நெஸ்கஃபே என்ற விளம்பரத்தில் அஜித் என்ற நடிகரும் இந்த மதிப்புரை உத்திக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளனர். அடுத்து வினா விடை உத்தி. வினா எழுப்பி நுகர்வோரை உய்த்துணரச் செய்வதும் பின்னர் பதிலளித்து அவர்கள் மனதில் தம் பொருளை ஆழமாக பதியச் செய்வதும் வினா விடை உத்தி விளம்பரங்களின் இயல்பாகும். சாப்பிட எதுவுமே வேண்டாம் என்றால் சரிவர அவன் வளர்வது எப்படி என்று ஒரு வினா கேட்கப்பட்டு சரியாக இழக்கப் பெறும் ஆற்றலை ஈடு செய்ய காம்ப்ளான் அளிப்பீர் என்ற பரிந்துரையும் அப்பொருளின் சிறப்பையும் எடுத்துரைப்பர். இவ்வாறு வினா கேட்டு அதற்கான விடையையும் அளிக்கும் முறைக்கு வினா விடை உத்தி என்று விளம்பரங்களில் பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்து சலுகை அறிவிப்பு உத்தி. நுகர்வோரை கவரும் உத்திகளுள் சலுகை அறிவிப்பு உத்தி என்ற ஒன்றும் உண்டு. இது மக்களிடையே பெரிதும் வரவேற்கப்படுகிறது. இன்று எந்த பொருளை எடுத்தாலும் சலுகை அறிவிப்பை வெளியிடுகின்றனர். இம்முறையில் 2 வகை பின்பற்றப்படுகிறது. ஒன்று, பொருளின் விலையில் தள்ளுபடி கொடுப்பது. மற்றொன்று, வாங்கும் பொருளுடன் வேறு ஒன்றை சேர்த்து கொடுப்பதாகும். ஆண்டு முடிவு விற்பனை, ஆடி தள்ளுபடி, தீபாவளி, பொங்கல், கிறிஸ்துமஸ், ரம்ஜான் சிறப்பு விற்பனை போன்ற பெயர்களில் 20 விழுக்காடு 40 விழுக்காடு குறைவு என்ற சலுகையை அறிவித்து மக்களை கவர்வது ஒரு வகை உத்தியாகும். ஒரு பொருள் வாங்கினால் இன்னொன்று இலவசம் என்ற வகை சலுகை விளம்பரம் மற்றொரு வகையாகும். ஒரு சட்டை வாங்கினால் ஒரு சட்டை இலவசம், தங்க நகை வாங்கினால் தங்க நாணயம் இலவசம் என்றும் விளம்பரங்கள் வெளியிடப்படுகின்றன. இவை சலுகை அறிவிப்பு உத்தியை சார்ந்ததாகும். அடுத்து கவன ஈர்ப்பு உத்தி. தங்கள் நிறுவனத்தில் பொருள் வாங்கும் நுகர்வோருக்கு குலுக்கல் முறையில் பரிசுகள் வழங்கப்படும் என்ற அறிவிப்பில் இருசக்கர வாகனம், கார் என பெரிய மதிப்பு மிக்க பரிசுகளை அளிப்பதாக கூறி அள்ளிச் செல்லுங்கள், ஓட்டிச் செல்லுங்கள் என மக்களின் கவனத்தை ஈர்க்கும் விளம்பரங்களும் வெளியிடப்படுகின்றன. இவையே கவன ஈர்ப்பு உத்தி முறையாகும். அடுத்து கருத்து விளக்க உத்தி. அதிக ஆடம்பரமின்றி கருத்து வெளிப்பாட்டுக்கு மட்டும் முதன்மை தந்து வெளிவரும் விளம்பரங்களே கருத்து விளக்க உத்தி எனப்படும். பொருளின் அமைப்பு, பொருளின் தரம், பொருளின் தகுதி, பொருளின் தேவை, அதனுடைய பயன் ஆகியவற்றை செய்தியாக வெளியிடும் விளம்பரங்கள் கருத்து விளக்க விளம்பரங்களாகும். காப்பீட்டுக் கழக விளம்பரங்கள், வங்கியின் சேமிப்பு திட்டங்கள் சார்ந்த விளம்பரங்களையும் இந்த கருத்து விளக்க உத்திக்கு சான்றாக கூறலாம். அடுத்து ஒப்புமை உத்தி. ஒரு பொருளை மற்றொரு பொருளுடன் ஒப்பிட்டு விளம்பரப்படுத்தும் வகை இந்த ஒப்புமை உத்தியில் அடங்கும். விலையையோ தரத்தையோ ஒப்பிட்டு இவ்வகை விளம்பரங்கள் வெளியிடப்படுகின்றன. லலிதா ஜுவல்லரியில் எங்கள் கடையின் நகைகளையும் பிற கடைகளில் கிடக்கும் நகைகளையும் ஒப்பிட்டு நீங்கள் தரமானதை தேர்ந்தெடுக்கலாம் என்று அந்த கடையின் நிறுவனர் கூறுவதை நாம் விளம்பரங்களில் காண முடியும். சலவைத்தூள் விளம்பரங்களுள் ஒரு அழுக்கு நிறைந்த ஆடையை சாதாரண சலவைத்தூளாலும் சர்ஃபெக்சல் சலவைத்தூளாலும் துவைக்கும் போது சர்ஃபெக்சல் சலவைத்தூளே வெண்மையாக்க உதவுகிறது என்று தங்களுடைய கம்பெனியின் பொருளை ஒப்புமை உத்திக்காக ஒப்புமைப்படுத்தி காட்டுகின்றனர். அடுத்து இந்த விளம்பர உத்தி முறைகளினால் கிடைக்கும் நன்மைகள். உற்பத்தியாளர்கள் தங்கள் பொருளுக்கான விற்பனை இலக்கை அடைவதற்கும் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வதற்கும் இந்த உத்திகள் உதவுகின்றன. இன்றைய நிலையில் ஒரே பொருளை பல நிறுவனங்கள் தயாரித்து வழங்குகின்றன. நுகர்வோர் அவற்றுள் எந்த நிறுவனத்தின் பொருட்களை வாங்குவது என்பதை அறிவுறுத்த விளம்பர உத்திகள்
பயன்படுகின்றன. ஒரு பொருளை விட மற்றொரு பொருள் உயர்வானது என்பதை பல கோணங்களில் வாடிக்கையாளர்களுக்கு உணர்த்த இந்த உத்திகள் பயன்படுகின்றன. ஒரு பொருளின் தன்மை, தரம், விலை, பயன், கிடைக்கும் இடம், பயன்படுத்தும் முறை ஆகியவற்றை பகுத்து உணர்த்தவும் இந்த உத்திகள் தேவைப்படுகின்றன. விழிப்புணர்வளிக்கும் விளம்பரங்களால் குழந்தைகள் பள்ளியில் பெற வேண்டிய அறிவு சார்ந்த சிந்தனைகளையும் விளம்பர உத்திகளால் பெறுகின்றனர். சாலை விதிகள், தலைக்கவசம் அணிதல், தூய்மையாக ஆடை உடுத்துதல், தனி மனித ஒழுக்கம் ஆகிய விளம்பரங்களை இவற்றுக்கான சான்றுகளாக கூறலாம். காவலர் நிழற்குடை, பயணியர் நிழற்குடை, வழிகாட்டி பெயர் பலகைகள், தடுப்பு பலகைகள், பேருந்து, தொடர்வண்டி கால அட்டவணைகளில் தம் பொருளை விற்பனை செய்வது விளம்பர உத்திகளுள் ஒன்று என்றாலும், இவ்வகையான உத்திகளால் மக்களும் உற்பத்தியாளர்களும் பெரும் பயன் பெறுகின்றனர். விளம்பர உத்திகளால் விளையும் தீமைகள். முக்கிய சாலைகளில் வைக்கப்படும் விளம்பர பதாகைகள் பாதசாரிகளுக்கு இடையூறாகவும், வாகன ஓட்டிகளின் கவனத்தை திருப்பி விபத்து ஏற்பட காரணமாகவும் அமைகின்றன. கருத்தடை சாதனங்கள், புகை, மது விளம்பரங்களால் சமுதாயத்தில் பண்பாட்டு சிதைவு ஏற்படுவதற்கும், இளைஞர்கள் தவறான பாதைக்கு செல்லவும் விளம்பர உத்திகள் காரணமாகின்றன. கண்காட்சி, மாநாடு, விழாக்களில் இடம்பெறும் விளம்பர பதாகைகள், துண்டு பிரசுரங்கள் போன்றவற்றால் சுற்றுச்சூழல் மாசுபாடு ஏற்படுகின்றன. வீட்டு மனைகளை விற்பனை செய்ய மனையின் அருகாமையில் மருத்துவமனை, பள்ளி, கல்லூரி, விமான நிலையம், ரயில் நிலையம் என பல வசதிகள் உள்ளதாக மிகைப்படுத்தி கூறும் விளம்பர உத்தியால் நுகர்வோர் ஏமாற்றப்பட்டு வருகின்றனர். விளம்பரங்களின் பல வடிவங்கள். பல சேனல்கள் மூலம் பரவலாக மக்களிடம் விளம்பரங்கள் கொண்டு செல்லப்படுகின்றன. டிஜிட்டல் விளம்பரம், அச்சு விளம்பரம், சமூக விளம்பரம், ஊடக விளம்பரம், வெளிப்புற விளம்பரம் என விளம்பரங்கள் பல வடிவங்களில் உள்ளன. டிஜிட்டல் விளம்பரம் இணையம், சமூக ஊடகம், மின்னஞ்சல் போன்ற டிஜிட்டல் சேனல்கள் மூலம் இந்த விளம்பரங்கள் செய்யப்படுகிறது. அச்சு விளம்பரம் செய்தித்தாள்கள், பத்திரிகைகள், போஸ்டர்கள் போன்ற அச்சு ஊடகங்கள் மூலம் விளம்பரம் செய்யப்படுவது அச்சு விளம்பரமாகும். சமூக ஊடக விளம்பரம் முகநூல், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக ஊடகங்கள் மூலம் விளம்பரம் செய்யப்படுவது சமூக ஊடக விளம்பரமாகும். வெளிப்புற விளம்பரம் சாலை ஓரங்கள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள் போன்ற இடங்களில் விளம்பரம் செய்யப்படுவது வெளிப்புற விளம்பரமாக கருதப்படுகிறது. நேரடி விளம்பரம் நேரடி அஞ்சல், தொலைபேசி அழைப்பு போன்ற நேரடி முறைகள் மூலம் விளம்பரம் செய்யப்படுவது மறைமுக விளம்பரம். ஒரு தயாரிப்பு அல்லது பிராண்டை ஒரு படம், ஒரு நிகழ்ச்சி போன்ற பொழுதுபோக்குகளில் மறைமுகமாக விளம்பரப்படுத்துவது மறைமுக விளம்பரம் எனப்படும். இத்தகைய விளம்பரங்கள் ஒரு நிறுவனத்தின் தயாரிப்பை மக்களுக்கு கொண்டு சேர்க்கவும், விற்பனையை அதிகரிக்கவும் உதவுகிறது. இத்தகைய விளம்பரத்தினால் உற்பத்தியாளர்கள் அடையும் பயன்கள் என்ன என்று பார்ப்போம். பெரும் செலவு செய்து ஆய்வில் தாம் கண்டறிந்த பொருள்களை விரைவாக மக்களிடையே கொண்டு சேர்க்க இத்தகைய விளம்பரங்கள் உதவுகின்றன. விளம்பரங்கள் வழியாக மொத்த விற்பனை மட்டுமின்றி சில்லறை விற்பனையிலும் உற்பத்தியாளர்கள் தம் இலக்கை அடைய முடிகிறது. சிறிய முதலீட்டாளர்களும் விளம்பரங்களால் தம் உற்பத்தி பொருட்கள் முடங்காமல் விரைவாக விற்பனையை செயல்படுத்த விளம்பரங்கள் உதவுகின்றன. இதனால் அவர்களின் முதலீடு முடங்கிவிடாமல் அவர்கள் தொடர்ந்து தங்கள் உற்பத்தியை பெருக்கி வியாபாரம் செய்ய முடிகிறது. சில பொருள்களை சில பருவங்களில் மட்டுமே விற்க இயலும் என்றாலும் உற்பத்தியாளர்கள் தம் உற்பத்தி பொருளை எல்லா காலங்களிலும்
சீராக விற்பனை செய்ய இத்தகைய விளம்பரங்கள் உதவுகின்றன. பல்வேறு ஊடகங்களிலும் விளம்பரம் வெளியிடப்படுவதால் நுகர்வோர் அப்பொருள்களை அதிகமாக விரும்பி வாங்குகின்றனர். அதனால் அப்பொருளின் உற்பத்தி அதிகமாகி உற்பத்தி செலவு குறைந்து முதலீட்டாளர் அதிகமான வருவாயை பெற முடிகிறது. விற்பனையை பெருக்குவதன் மூலமாகவும் உற்பத்தி செலவினை குறைப்பதன் மூலமாகவும் உற்பத்தியாளர்கள் தம் நிறுவனத்தின் எல்லைகளை விரிவுபடுத்திக் கொண்டு மேலும் தரமான பொருள்களை வழங்கும் வாய்ப்பும் உருவாகிறது. தொடர்ந்து செய்யப்படும் இத்தகைய விளம்பரங்களால் நுகர்வோர் மனதில் விளம்பர பொருள் ஆழமாக பதிந்து அதன் மீதும் அந்த நிறுவனத்தின் மீதும் நன்மதிப்பு ஏற்படுகிறது. அதனால் மக்கள் பொருளின் பெயரை சொல்லி வாங்கும் நிலையிலிருந்து நிறுவனத்தின் பெயரை சொல்லி பொருள் வாங்கும் நிலை ஏற்படுகிறது. விளம்பரங்களால் உற்பத்தியாளர்கள் தன்னிறைவு அடைவதுடன் அவர்களின் உற்பத்தி பொருளின் சந்தை மதிப்பும் உயர்கிறது. இவ்வாறு விளம்பரங்களால் உற்பத்தியாளர்கள் நுகர்வோரிடம் தம் பொருள்களை எளிதில் விற்பனை செய்வதுடன் மொத்தம் மற்றும் சில்லறை வணிகத்தையும் வளர்த்து கொள்ள முடிகிறது. விளம்பரத்தினால் நுகர்வோர் அடையும் நன்மைகளை பார்ப்போம். நாள்தோறும் புதிய புதிய பொருள்கள் சந்தைக்கு வருவதை நுகர்வோர் விளம்பரங்கள் வழியாக எளிதில் தெரிந்து கொள்ள முடிகிறது. தாம் வாங்கும் பொருள்களின் நன்மை தீமைகளை மட்டுமின்றி அப்பொருளின் சிறப்பியல்புகளையும் விளம்பரங்கள் வழி மக்கள் அறிந்து கொள்கின்றனர். பொருளின் பயன்பாட்டையும் மக்களின் சமகால நுகர்வு கலாச்சாரத்தையும் அறிந்து கொள்ள துணை நிற்பன விளம்பரங்களே. விளம்பரங்களால் உற்பத்தியாளர்களுக்கும் நுகர்வோர்களுக்கும் தொடர்பு ஏற்படுவதால் இடைநிலை வியாபாரிகளிடம் அதிக விலை கொடுத்து வாங்கும் சூழல் தவிர்க்கப்படுகிறது. விளம்பரங்களால் மக்கள் மருத்துவம், இயற்கை, வேதியியல் என பொது அறிவும் பெறுகின்றனர். விளம்பரம் நுகர்வோர் பயனற்றது என்று கருதி எரியக்கூடிய பொருள்களும் பயன்பாட்டை ஏற்படுத்தி நுகர்வோர் அப்பொருளை பயன்படுத்தும் வகையில் உதவுகிறது. ஒரு நாட்டின் முன்னேற்றம் அந்நாட்டு மக்கள் பல்வேறான பொருள்களை பயன்படுத்தி அதன் மூலம் அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வதை பொறுத்தே அமைந்துள்ளது. விளம்பரம் உற்பத்தியாளர்களுக்கு விற்பனையை பெருக்கி அதன் காரணமாக பெருவாரி உற்பத்திக்கு வழிவகுக்கிறது. இதனால் நுகர்வோர் பொருள்களை குறைந்த விலைக்கு வாங்க முடிகிறது. இந்த விளம்பரத்தினால் அரசும் பிற நிறுவனங்களுக்கும் கூட சில நன்மைகள் கிடைக்கின்றன. பொருள் விற்பனைக்கான விளம்பரம் மட்டுமின்றி அரசும் பிற நிறுவனங்களும் பல்வேறு விளம்பரங்களை வெளியிடுகின்றன. தேர்தல் நேரத்தில் வாக்களித்தலின் தேவையையும் வாக்களிக்கும் முறையையும் அரசு விளம்பரமாக வெளியிடுவது உண்டு. மது, புகையிலை போன்றவற்றால் ஏற்படும் நோய்கள் குறித்த விளம்பரங்களால் அரசு மக்களை விழிப்புணர்வு அடைய செய்கிறது. நிலத்தடி நீரை சேமிப்போம், மரங்களை வளர்ப்போம் என இயற்கை சார்ந்த சிந்தனைகளையும் அரசு விளம்பரங்களால் வெளிப்படுத்த முடிகிறது. பொது இடங்களில் கடைபிடிக்க வேண்டிய சுகாதாரமான நடைமுறைகளையும் பொருள் களவு போவதை தடுக்கும் பாதுகாப்பு வழிமுறைகளையும் காவல்துறையினர் விளம்பரங்களுக்கிடையே அறிவிப்பாக வெளியிடுகின்றனர். இணைய வழி பண பரிவர்த்தனை குறித்த விழிப்புணர்வு விளம்பரங்களால் அரசுக்கு சுமை குறைகிறது. அரசு மட்டுமின்றி தனியார் நிறுவனங்கள் கூட தூய்மை இந்தியா, கண்தானம், இரத்த தானம் போன்ற விழிப்புணர்வு பணிகளை நம் பொருள் குறித்த சின்னம் இட்ட சீருடைகளை அணிந்து செய்வதுண்டு. இவ்வாறு அரசு மட்டுமின்றி தனியார் நிறுவனங்களும் விளம்பரங்களால் மக்களுக்கு சேவை செய்வதுடன் தாமும் பெரும் பயன் பெறுகின்றன. இந்த விளம்பரங்களுக்கு என சில ஒழுக்க நெறிகள் உள்ளன. அவைகளாவன: இந்த இந்திய அரசியல் அமைப்பு விதிகளுக்கும் நோக்கங்களுக்கும் உட்பட்டு விளம்பரங்கள் அமைய வேண்டும்.
விளம்பரங்கள் இந்தியாவின் சட்டங்களுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். சமுதாயத்தில் ஒழுக்கத்தை விதைவதாக அமைவது சிறப்பானதாக விளம்பர நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. விளம்பரத்தில் சில குறைபாடுகளும் உள்ளன. விளம்பரங்கள் மக்களை மூளைச்சலவை செய்கின்றன. பொய்யான செய்திகளை கொண்டு அவர்களின் தேவைக்கு மேல் வாங்கச் செய்கின்றன என்ற குற்றச்சாட்டு விளம்பரங்களின் சுயநல போக்கையும் விளம்பரங்களின் குறைபாடுகளையும் காட்டுவதாக அமைகின்றது. புகழ்பெற்ற நடிகர்கள், விளையாட்டு வீரர்கள் என பிரபலமானவர்களை கொண்டு தங்கள் விளம்பர பொருள்களை சந்தைப்படுத்துவதால் நம்பி வாங்கும் நுகர்வோர் பல நேரங்களில் உடல் அளவிலும் மனதளவிலும் ஏமாற்றப்படுகிறார்கள். பன்னாட்டு வணிக விளம்பரங்களை முதன்மைப்படுத்துவதால் உள்நாட்டு வணிகம் பாதிக்கப்படுகிறது. மருந்து பொருள்களுக்கும் இப்போது விளம்பரங்கள் வெளியிடப்படுவதால் பொதுமக்கள் மருத்துவரின் வழிகாட்டுதலின்றி மருந்து, மாத்திரை, ஊசிகளை பயன்படுத்தும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் ஒவ்வாமை முதல் உயிரிழப்பு வரை ஏற்பட வாய்ப்புள்ளது. இவையெல்லாம் விளம்பரத்தினால் ஏற்படும் குறைபாடுகளாகும். இவையே விளம்பரத்தினுடைய மேம்பாடாக கருதப்படுகிறது. இன்றைய வகுப்பில் நாம் விளம்பரத்தின் மேம்பாட்டையும், விளம்பர நிறுவனங்கள் பயன்படுத்துகின்ற உத்தி முறைகளையும், விளம்பரங்களின் வகைகளையும், அவற்றின் நன்மை தீமைகளையும், விளம்பரங்களால் மக்கள், அரசு நிறுவனங்கள், விளம்பரதாரர்கள், நிறுவனங்கள் அடையும் பயன்பாடுகளை குறித்தும் இன்றைய வகுப்பில் நாம் பார்த்தோம். இன்றைய பாடப்பகுதிகளுக்கான வினாக்கள் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதனுடைய துணைநூல் பட்டியல் பற்றிய விவரங்களையும் அதற்கான லிங்குகளையும் இந்த பகுதியில் அமைந்துள்ளது. அதனை நீங்கள் பார்த்து அறிந்து கொள்ளலாம். அனைவருக்கும் நன்றி.